ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம் பேப்போட மார்னிங் ரொட்டீனை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5 மந்த் பேபி மார்னிங் என்னென்ன பண்ணுறாங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 o'clock 6:30 கிட்ட பாப்பா வந்து எழுந்திரிச்சிருவா. மோஸ்ட்லி வந்து மார்னிங் வந்து அவங்க பாட்டி எந்திரிக்கும் போதே எழுந்திரிச்சிருவா. எந்திரிச்சு தாத்தா பாட்டி 2 பேரும் அவங்க கூட விளையாண்டுட்ருப்பா. அதோட கிளிப்ஸ் அதை பார்க்குறீங்க. 2 பேர் கூட ஜாலியாக விளையாண்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா வந்து உரமருந்து வந்து ரெடி பண்ணிட்டாங்க. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரமருந்து வந்து பிரெஸ்ட் மில்கில் தான் வந்து ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி வச்சாச்சு. உரமருந்து வந்து உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் கொடுக்காம இருக்கலாம். நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. இது எங்கள் ஃபேமிலியில் கொடுக்கறதுனால நான் வந்து வீடியோவில் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எப்போதுமே ஆயில் மசாஜ் பண்ணுவோம். உங்கள் பேபிக்கு நீங்கள் வந்து ஆயில் மசாஜ் பண்ணுவீங்களா, என்ன ஆயிலில் மசாஜ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேபிக்கு வந்து ஒரு மைல்டாக ஒரு 4 to 5 minutes வந்து மசாஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பேபி வந்து அதுக்கப்புறம் தான் குளிக்க அழைச்சிட்டு போவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெயில் தான் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணுறீங்கனாக்கா ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு இடத்துல வந்து மசாஜ் பண்ணி பாருங்கள். எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் இல்லைனாக்கா நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுங்கள். நியூ மாம்ஸாக யாராவது இருந்தீங்கன்னாக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சாச்சு. நாங்கள் எப்போதுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து தலைக்கு ஊற்றிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பா ட்ரைலாம் பண்ணதுக்கப்புறம் உரமெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உள்ள கிளிப்ஸு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து பாட்டிக்கிட்ட வந்து சிங்சான் விளையாண்டுட்ருக்கா. இந்த மாதிரி பண்ணால் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் வந்து உரமந்து கொடுப்பீங்களா இல்லையாங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீட் பண்ணிவிட்டு உரமந்து கொடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பா வந்து தூங்க ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா மசாஜ் வேறு பண்ணியிருக்கோம். பாப்பா வந்து நல்லா தூங்குவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கிட்ட தான் தூங்குவா. ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டேன் என்னோட பேபி. கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கப்புறம் திரும்ப வந்து ஏஞ்சிட்டு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் பாப்பா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. இது வந்து பாப்பாவோட வந்து ஃபேவரட் டாய். நம்ம கேட்டால் கூட அவள் தரமாட்டா. அவளாக கீழே வச்சா தான் உண்டு. நம்ம அவகிட்டேருந்து கையில் வாங்கவே முடியாது. உங்கள் பேபிஸ்க்கு அந்த மாதிரி ஃபேவரட் டாய்ஸ் இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் விளையாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் as usual பாப்பாவுக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. தொட்டியில் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கோம். நான் வந்து ஸ்ப்ரிங் தொட்டியை வந்து மாற்றிட்டேன். அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. பாப்பாவுக்கு ரொம்ப வேக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஸ்ப்ரிங் தொட்டி பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் இப்போ வந்து சாரீக்கு மாற்றியாச்சு. அதே ஸ்ப்ரிங்கில் வந்து நாங்கள் சாரீ வந்து கட்டியிருக்கோம். ஸ்ப்ரிங் தொட்டி பற்றி சீக்கிரமாக வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். இதுதான் வந்து சாம் பேபியோட 5th month ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.